பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் ஒருவரையொருவர் விமர்சிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அன்புமணி தலைமையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பு தனக்கு மன வருத்தம் அளிப்பதாகவும் தீர்ப்பில் மகிழ்ச்சி இல்லை எனவும் கூறி மேடையில் ராமதாஸ் குறித்து பல விஷயங்களை அன்புமணி பேசியிருப்பது தந்தை மகன் இடையேயான சண்டையை முடிவிற்கு கொண்டு வருமா என்னும் எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. பொதுக்குழு கூட்ட மேடை ஏறியதும் அன்புமணி, இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தான முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். நம் வழிகாட்டி, சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா அவர் வழியில் அவர் கொள்கைகளை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும் என பேசினார். அத்தோடு அவர் உரையில் தொடர்ந்து பேசும்போது நிறுவனர் ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு, நம்முடைய வழிகாட்டி ஐயாதான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான். அவர் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கிறார். அவருக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி, அவர் நிறுவனர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று பேசியிருக்கிறார். அதேபோல அவர் எப்போது வேண்டுமானாலும் நாற்காலிக்கு வரலாம், அவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என குறிப்பிட்டு பேசிய அவர், ராமதாஸ் ஐயா நமக்கு கடவுள், ஆனால் பூசாரிகள் தான் பிரச்சனை கொடுக்கிறார்கள். சாமிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தாலும் பூசாரிகள் தடையாக வந்து விடுகின்றனர். ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சிந்தனையாளர், தேசிய தலைவர். ஆனால் தற்போது பாமகவை நிர்வகிக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. சிலவற்றை என்னால் வெளிப்படையாக கூற முடியாது. பதவிக்காக நான் வரவில்லை. அப்படி எனக்கு தேவை என்றால் என்றோ பதவியை கேட்டு வாங்கி இருப்பேன். நான் சமுதாயத்திற்காக வந்தேன். பாமக கட்சியே நமது சமுதாயத்திற்காக வந்ததுதான். சமூகத்தை மேம்படுத்த பாமக போராடும். நான் உறங்கி பல நாட்கள் ஆகிறது. எனக்கு வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கு 2 கண்ணில் எது வேண்டும் என்றால் எதை கூறுவீர்கள்? ஒரு கண் போதும் என்பீர்களா? பொதுக்குழு தொடர்பான வழக்கில் எனக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. பாமகவின் நிரந்தர நிறுவனர் நீங்கள்தான் என தந்தை மகன் இடையேயான சிக்கலுக்கு அவர்கள் காரணமில்லை, வேறு சிலரின் செயல்தான் காரணம் என்பது போல பேசியிருப்பது தற்போது மீண்டும் அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு தந்தையை குறித்து மகன் நிகழ்ச்சியாக பேசியிருப்பது இருவருக்குள்ளான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்புகளையும் கிளப்பியிருக்கிறது.